அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாத ராசி பலன்கள் 2025. இந்த ஜூலை மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போதைய காலச்சக்கரத்துக்கு 4வது ராசியான கடக ராசி மற்றும் கடக லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்யுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசியில புதனுடைய சஞ்சாரம் 12 கூடிய ஒரு கிரகம் நம்முடைய ராசியிலேயே டிராவல் பண்ணுது. இந்த மாதத்துல கரெக்டா 18ஆம் தேதி புதன் பகவான் வக்ரம் ஆயிடுவார். வக்ர புதன் நமக்கு நல்ல பலன்களை செய்யும் நிச்சயமா. சோ அது 18ஆம் தேதிக்கு மேல புதனுடைய சஞ்சாரம் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது கன்ஜக்ஷன். பொதுவா செவ்வாய் வந்து நமக்கு யோகாதிபதியா வந்துருவாரு. ரொம்ப முக்கியமான ஒரு சுபகிரகம் செவ்வாய். 10க்குரிய ஒரு கிரகம் செவ்வாய். செவ்வாய் வந்து 2ல வந்து நமக்கு பேசிக்கா இருக்கிறது நல்லது. ஆனா கேதுவோட கன்ஜக்ஷன் ஆகிறது அவ்வளவா சிறப்பு இல்ல. ஒரு சில விஷயங்கள்ல ஏற்றத்தாழ்வான சூழ்நிலையை ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு. அதை நான் அடுத்து உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதே மாதிரி செவ்வாய் தனித்த செவ்வாயா இருக்கும்போது நல்ல பலன்களை கொடுத்துரும். பாவ கிரகமான கேதுவோட கன்ஜக்ஷன் ஆகும்போது கொஞ்சம் ஏற்றத்தாழ்வான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா கேது வந்து செகண்ட் ஹவுஸ்ல இருக்கிறது அவ்வளவா அட்வைசபிள் இல்ல. தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது இருக்கிறது அவ்வளவா சிறப்பு கிடையாது. அதே மாதிரி இந்த மாதத்துல ராகு வந்து பார்த்தோம்னா 8th ஹவுஸ்ல பொசிஷன் எடுத்திருப்பாரு. அஷ்டமத்துல ராகு, அஷ்டம ராகு, அதுவும் அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. ஆனா குரு பார்வையில ராகு இருக்கிறதுனால ஓரளவுக்கு பிரச்சனைகள் நியூட்ரலா இருக்கும். எல்லாத்தையும் வந்து நம்ம மேனேஜ் பண்றதுக்கான ஒரு கெப்பாசிட்டி கிரியேட் ஆயிடும். அதை வந்து குரு பார்வை நமக்கு கொடுத்துரும். அடுத்து சனி பாகிய சனியா இருக்காரு. அஷ்டம சனி விலகி இப்பதான் பாகிய சனி நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. இருப்பினுமே இந்த அஷ்டம சனியுடைய பாதிப்பு யாருக்கும் நம்ம முழுமையா நீங்கல. சனி வந்து ஒரு ஸ்லோவான பிளானட். மந்தக்காரகன்னு சனி பகவான சொல்லுவோம். 2.5 வருஷமா நம்ம கொடுத்த பாதிப்புகளை நம்ம 2-3 மாசத்துல டக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. அந்த பாதிப்புகள்லாம் உடனே விலகும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. சனி பகவான் எல்லாத்தையும் ரொம்ப பொறுமையா தான் கொடுப்பாரு. அது இன்பமா இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் சரி, ஸ்லோவா கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட் தான். பிரச்சனையா இருந்தாலும் அப்படியே கிராஜுவலா தான் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி வந்து இன்பமா இருந்தாலும் அப்படியே கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து சனி பகவான் நல்ல நிலையில பாகியஸ்தானத்துல தான் இருக்காரு. அது அவ்வளவா நமக்கு ட்ரபிள கொடுத்துறாது. இருப்பினும் ஒரு சுப மாற்றத்திற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால அதுக்கான டைம் நீங்க கொடுக்கணும். அதே மாதிரி வந்து அஷ்டம ராகு ஆக்டிவேட் ஆயிட்டு அஷ்டமத்தை விட்டு சனி விலகி ராகு பகவான் வந்து அமர்ந்துட்டாரு. சோ அஷ்டம ராகு கொஞ்சம் ட்ரபிள் தான். அதனால அடுத்து உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ஆட்சியா நம்முடைய ராசி நம்முடைய லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருப்பாரு. சுக்கிரன் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளானட். செவ்வாயும் சுக்கிரனும் நம்மளுடைய ராசி நம்மளுடைய லக்னத்துக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் நல்ல இடத்துல போஷன் எடுத்திருக்காரு. லாபஸ்தானத்துல ஆட்சியா இருக்காரு. 4-11க்குரிய ஒரு கிரகம் லாபத்திலே ஆட்சியா இருக்கிறது யோகமான அமைப்பு தான். சோ சுக்கிர பலம் இந்த மாதத்துல நமக்கு 26ஆம் தேதி வரைக்கும் என்டையரா இருக்கு. சோ அது வந்து நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்தது 12ஆம் இடத்துல குரு சூரியன் இணைவு. குரு வந்து நமக்கு 6-9க்குரிய ஒரு கிரகமா வந்துரும். சோ அந்த 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது விபரீத ராஜயோகம். அதே சமயத்துல இந்த மாதத்துல சூரியனோட கன்ஜக்ஷன் 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல. இது அவ்வளவா சிறப்பு இல்ல. பொதுவா சூரியன் குரு கன்ஜக்ஷன் வந்து குரு சிவராஜ யோகம் சொல்லுவோம். ஆனா மறைவு ஸ்தானத்துல இந்த யோகம் ஏற்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு நமக்கு ஒரு சாதகமான பலன்களை கொடுக்காது. இருந்தாலும் ஓரளவுக்கு மாடரேட்டா எடுத்துட்டு வந்துரும். நிறைய சுப மாற்றங்களுக்கான அடித்தளத்தை இந்த குரு சூரியன் இணைவு நமக்கு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த இந்த மாதத்துல டிரான்சிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கரெக்டா 16ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரியன் நமக்கு 12ஆம் இடத்துல இருந்து நம்முடைய ஜென்மஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. மேலும் புதனோட கன்ஜக்ஷன் ஆகிறாரு. புதனும் சூரியனும் இணைகிறது புதனாதித்ய யோகத்தை ஏற்படுத்தும். இந்த புதனாதித்ய யோகம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அற்புதமான வளர்ச்சியை கொடுத்துரும். அடுத்தது புதன் பகவான் 18ஆம் தேதி வக்ரம் ஆயிடுவாரு. சோ அதை தொடர்ந்து பார்த்தோம்னா சுக்கிர பயிற்சி கரெக்டா 26ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி குருவோட சுக்கிரன் கன்ஜக்ஷன் ஆகும். அதை தொடர்ந்து பார்த்தோம்னா செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் இந்த மாதத்தோட கடைசியில 28ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி பலமா அமருவார். ஸ்தான பலத்தை செவ்வாய் பகவான் இந்த மாதத்துல அடைகிறாரு. சோ அது சிறப்பு. அதே மாதிரி மாதத்தோட ஸ்டார்டிங்லேயே கரெக்டா 12ஆம் தேதி சனி பகவான் வக்ரம் ஆயிடுவாரு. பாகிய சனி வக்ர சனியா மாறிடும். இது ஒரு வகையில நமக்கு ஃபேவர் தான். அதுவும் பெருசா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடாது. இதுதான் இந்த ஜூலை மாதத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ ஜூலை மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் லாபத்துல இருக்கிற சுக்கிரன் பொருளாதார ரீதியா அபிவிருத்தியை கொடுத்துருவாரு. பொருளாதார ரீதியா ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுத்துருவாரு. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த இடர்பாடுகள் பிரச்சனைகளுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுத்துருவாரு. 26ஆம் தேதி வரைக்கும் பொருளாதார ரீதியா ஒரு ஏற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் லாபத்துல இருக்கிற சுக்கிரன் கொடுத்துரும். மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில சுப விரை செலவுகளை மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மூத்த சகோதரத்துவத்தால ஏதாச்சும் சுப விரை செலவுகள் ஏற்படலாம். அடுத்தது தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த வருத்தம், தாயாரோட ஏற்பட்ட கருத்து போராட்டம் அதெல்லாம் அந்த மாதத்துல சரியாயிடும். தாயார்
தாயார் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம், தாயாருடைய முழுமையான ஒத்துழைப்பு, தாயாரால லாபம் அதிகரிக்கிறது. இதெல்லாம் வந்து நமக்கு என்டையரா சூப்பரா இருக்கு. அடுத்து இந்த வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும். வண்டி வாகனத்தால ஆதாயம், வண்டி வாகனத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் இப்ப நீங்கும். பழுது நீக்கல் சார்ந்த வகையில சுப விரய செலவு செய்து இந்த வண்டி வாகனத்தை உங்களுக்கு கம்ஃபர்டபுளா மாத்திப்பீங்க. அப்படி இல்லைன்னா புதிய வண்டி வாகனம் ஒரு சிலர் வாங்குவாங்க. சோ அதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. ரொம்ப நாளா நீ ஆசைப்பட்ட பொருட்கள், ரொம்ப நாளா நீ ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினைச்ச விஷயங்களை இந்த மாதத்துல வாங்கலாம். சோ அதுக்கு இந்த மாதம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். சுக்கிரன் ஆட்சியா லாபஸ்தானத்துல இருக்கிறது நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் வியூவை காமிக்குது. அட்லீஸ்ட் இந்த மாதத்துல நீ ஆசைப்பட்ட ட்ரெஸ்ஸையாச்சும் எடுப்பீங்க, உடுத்த ஆடையாச்சும் எடுப்பீங்க. சோ அந்த மாதிரி சுப மாற்றம், சுக்கிரன் சார்ந்த காரகத்துவங்கள் இருக்கக்கூடிய சுப பொருட்களை வாங்குறதுக்கான யோகம் அதெல்லாம் அந்த மாதத்துல ஏற்படும். தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான யோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும். தங்க அணிகலன்கள் அடகுல இருக்குன்னா அந்த தங்க அணிகலன்களை மீட்டு எடுக்கிறதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஃபேவரா இருக்கும். பொருளாதார ரீதியா நல்ல வரவு இருக்கும். அட் சேம் டைம் பார்த்தோம்னா 12ஆம் இடம் பிளஸ் வந்து 2ஆம் இடம் இதெல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கு. அஷ்டமஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கு. இதனால தொடர் விரைய செலவுகள் கண்ட்ரோல் இல்லாம இருக்கும். எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதை தாண்டிய செலவு இருக்கும். நிறைய பேருக்கு கடன் சுமை, கடன் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடனை கட்டி முடிக்கணுங்கிற உத்வேகம் இப்போ அதிகமா நமக்கு பிறக்க ஆரம்பிக்கும். இந்த மைண்ட் செட் இப்போ அதிகரிக்கும். கடன் சார்ந்த தொந்தரவுகள் இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த கடனை கட்டி முடிச்சே ஆகணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவீங்க. சோ அது வந்து நான் பியூட்டியா பாக்குறேன். அது ஒரு நல்ல விஷயம் தான். 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல திடீர் விபரீத ராஜயோகம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். மாத்தி புதுசு புதுசா ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். புதிய புதிய விஷயங்களை இறங்கி ட்ரை பண்ணுவீங்க. சோ அது உங்களுக்கு ஒரு யோகமான அமைப்பை ஏற்படுத்தும். அஷ்டமத்துல இருக்கிற ராகு கான்ஸ்டன்டா எல்லாத்தையும் தடையை கொடுத்துட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தடையா இருக்கும். சோ அதை வந்து அஷ்டம ராகு கொடுத்துரும். அந்த தடையை தகர்த்தறிந்து நம்ம முன்னேறணும். சோ அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். பொருளாதார ரீதியா அபிவிருத்தி உண்டு. அட் சேம் டைம் பார்த்தோன்னா செலவு தாறுமாறா இருக்கும். செலவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபேமிலி ரிலேட்டடா அதிகமான செலவு இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஹெல்த் ரிலேட்டடா அதிகமான செலவு இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. உடல் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு அதிகமா செலவு செய்வீங்க. தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது சார்ந்த வகையில செலவுகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கலாம். எனவே அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. சுய முன்னேற்றத்துக்கு அதிகமா செலவு செய்வோம். அது சார்ந்த வகையிலும் செலவுகள் இருக்கும். அடுத்த ஜென்மத்துல புதன் 12ஆம் தேதிக்கு மேல சூரியன் வந்து ஜென்மத்துக்கு என்டர் ஆயிடுவாரு. இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை அதிகமா இருக்கும். கமிட்மெண்ட் சம்பந்தமான யோசனை அதிகமா இருக்கும். ஆனா 18ஆம் தேதிக்கு மேல எல்லாம் சரியாயிடும். செலவு எல்லாமே 18ஆம் தேதிக்கு மேல நியூட்ரல் ஆகும். எந்த அளவுக்கு செலவு 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கோ அது அப்படியே டோட்டலா 18ஆம் தேதிக்கு மேல ஆஃப் ஆக ஆரம்பிக்கும். பொருளாதார ரீதியா பொருளாதாரத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு 18ஆம் தேதிக்கு மேல ஏற்படும். அடுத்து புதன் வந்து பார்த்தோம்னா புதிய முயற்சிகளை எடுக்க வைக்கும். ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி ஜென்மத்தில் இருக்கும்போது இப்ப சும்மா இருக்க முடியாது. மைண்ட் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒண்ணு புதுசா ட்ரை பண்ணு, இதை தூக்கி அதுல வைக்கலாமா, அதை தூக்கி இதுல வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஆப்டிமேஷன் சம்பந்தமான மைண்ட் செட் இப்போ அதிகமா ஓடிக்கிட்டே இருக்கும். 18ஆம் தேதிக்கு மேல அந்த முயற்சிக்கான வெற்றியையும் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அது நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது சூரியன் புதன் இணைவு இந்த மாதத்துல 18ஆம் தேதிக்கு மேல இருக்கு. இது மாணவ மாணவிகளுக்கு எக்ஸலண்டான பலனை கொடுத்துரும். 18ஆம் தேதிக்கு மேல படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு அபாரமான வெற்றி, அபாரமான வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு, ஒரு புரிதல், படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல அற்புதமான வளர்ச்சி இதெல்லாம் 18ஆம் தேதிக்கு மேல அற்புதமா கிடைக்கும். அதுக்கு இந்த மாதம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அடுத்து 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது கன்ஜெக்ஷன். இந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறது பொதுவா வந்து பார்த்தோம்னா ரொம்ப நல்லதுதான். செவ்வாய் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா கேது இருக்கிறது அவ்வளவா சிறப்பு இல்ல. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சு வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானமா இருக்கணும். அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிட கூடாது. இப்போ வந்து பேச்சு வார்த்தையில ஒரு கண்ட்ரோல் இருக்காது. நம்மள அறியாமலே ஏதாச்சும் தவறுதலா சொல்லிடுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. குறிப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசுறது, குடும்ப உறுப்பினரோட பேசக்கூடிய அந்த சூழ்நிலைகள் இதெல்லாம் கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். யாருக்கும் இந்த மாதத்துல வாக்கு கொடுக்க கூடாது. குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த வாக்கு யாருக்கும் கொடுக்காதீங்க. அதுல நீங்க அந்த கமிட்மெண்ட்ல போய் மாட்டிக்க வேண்டாம். அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கும்போது குடும்பத்துல அதிகமா ஆர்குமெண்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். குடும்பம் சம்பந்தமான கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய நேத்திரம் கண் சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கண்ணுல எரிச்சல் வருது, ஹீட்டால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏதாச்சும் வருது. அதெல்லாம் இந்த மாதத்துல சான்சஸ் இருக்கு. அதனால கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அதே மாதிரி குடும்பம் சார்ந்த வகையில கவலை அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து 5ஆம் அதிபதி 2ல இருக்கிறது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மகிழ்ச்சியான மாற்றத்தை கொடுக்கும். கேதுவோட இணைந்த செவ்வாயா இருக்கிறதுனால மன உளைச்சலையும் சேர்த்தே கொடுக்கும். இது பிள்ளைகளால ஒரு சில மன உளைச்சல், குழந்தை பாக்கியத்துல ஒரு சில தடை தாமதம் அப்படிங்கிறது இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. சுக்கிர பார்வையில 5ஆம் இடம் இருக்கிறதுனால மகிழ்ச்சியும் ஒரு சில கவலையும் கலந்து இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பிள்ளைகளால ஒரு பக்கம் மகிழ்ச்சியும் இருக்கும், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு சில வருத்தங்களும் இருக்கும். இப்படி கலந்து கலவையா இருக்கும். அதே மாதிரி இந்த மாதத்துல 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல செவ்வாயோட கன்ஜெக்ஷன்ல இருக்கிறதுனால
இருக்கிறதுனால பிள்ளைகளோட ஆர்குமெண்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதை நீங்க கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. பிள்ளைகள் மேல கோபப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதையும் நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதத்துல பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் சுப மாற்றம் ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதை தாராளமா பண்ணலாம். சுக்கிர பார்வையில 26ஆம் தேதி வரைக்கும் 5ஆம் இடம் சுபத்துவமா இருக்கு. அதனால நீங்க ஏதாச்சும் சுப மாற்றம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தாராளமா செய்யலாம். குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். ஆனா ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு அந்த சுப செய்திகள் கிடைக்கும். மருத்துவருடைய ஆலோசனையின்படி செயல்படும் போது சுப செய்திகளை இந்த மாதத்துல தாராளமா எதிர்பார்க்கலாம். குறிப்பா 26ஆம் தேதிக்குள்ள அந்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த பூர்வீக சொத்து பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்த பிரச்சனைகளுக்கு இந்த மாதத்துல ஒரு வகையில சொல்யூஷன் கிடைக்கும். பூர்வீக சொத்து ரிலேட்டடா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். பூர்வீக சொத்தை அனுபவிக்கிறதுக்கான பாகியங்கள் கிடைக்கும். சோ அது இந்த மாதத்துல நான் ஒரு பெரிய பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்து இந்த காதல் உறவு, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய பார்வையில 5ஆம் இடம் இருக்கு. ஆகவே காதல் உறவுல நிறைய மகிழ்ச்சி, நிறைய ஆனந்தமான மாற்றங்கள்லாம் நிச்சயமா உண்டு. அட் சேம் டைம் பார்த்தோம்னா செவ்வாய் பார்த்தோம்னா நமக்கு கேதுவோட கன்ஜெக்ஷன்ல இருக்கிறதுனால பார்ட்னர் கூட அதிகமா ஆர்குமெண்ட் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சில சமயங்கள்ல பார்ட்னரோட ஒத்து போகாத மனநிலை இருக்கிறதுக்கான அந்த ஃபீலை கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி காதல் உறவுல ஒரு மாதிரி பற்று இல்லாத மனநிலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு வெறுத்த மாதிரியான ஒரு மனநிலை கொடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. சோ அதை நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கணும். ஆனா சுக்கிரனுடைய பார்வையில 5ஆம் இடம் இருக்கிறதுனால எதுவும் மைனஸாலாம் போகாது. அப்படியே மேலோட்டமா ஒரு சில கில்ட்டி ஃபீலையோ அப்படி இல்லைனாக்கா ஏதாச்சும் ஒரு அன்வான்டான ஃபீலை கொடுக்கும். அது தானாவே சரியாயிடும். அடுத்த திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள்ல பெருசா இந்த நெகட்டிவும் இல்ல. அதனால திருமண முயற்சிகளை இந்த மாதத்துல தாராளமா மேற்கொள்ளலாம். திருமண முயற்சிகளை சுப செய்திகள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும். நிறைய பேருக்கு திருமணம் பிக்ஸ் ஆகிறதுக்கு இந்த மாதத்துல சான்சஸ் அதிகம். சோ அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. புதனுடைய பார்வை அப்படிங்கிறது 7ஆம் இடத்துல இருக்கு. அதாவது திருமண முயற்சிக்காக அதிகமா செலவு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விரைய செலவுகள் திருமண முயற்சி சார்ந்த வகையில இருக்கலாம். ஆனா அது பெருசா நெகட்டிவா இல்ல. திருமண முயற்சியில ஸ்டார்ட் பண்ணலாம். அதுல சுப செய்திகள் நிச்சயமா உண்டு. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் மகிழ்ச்சியும் இருக்கு, ஒரு பக்கம் கொஞ்சம் நெகட்டிவாவும் இருக்கு. அப்படியே கொஞ்சம் ஏற்றத்தாழ்வா இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மேஜரா எந்த ட்ரபிளும் இருக்காது. ஓரளவுக்கு நியூட்ரலா எடுத்துட்டு போயிடும். அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். வாழ்க்கை துணையோட ஆர்குமெண்ட் இல்லாம கொஞ்சம் நியூட்ரலா எடுத்துட்டு போறது ரொம்ப நல்லது. சோ அதை மட்டும் நம்ம பராமரிச்சிட்டோம்னா போதும். மற்றபடி இந்த மாதத்துல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல மேஜரா எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்தது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்துல ராகு குரு பார்வையில இருக்காரு. இது ஹெல்த் ரீதியா ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை மாத்தி மாத்தி கொடுத்துட்டே இருக்கும். அதனால உடல் ஆரோக்கியத்துல என்டையரா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதை உடனே சரி செய்யறதுக்கான முயற்சிகளை செய்யறது ரொம்ப நல்லது. கேர்லெஸ்ஸா இல்லாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. குறிப்பா அந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மாதத்துல காரசாரமான உணவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. மற்றபடி மேஜரா எந்த ட்ரபிளும் இல்ல. ஃபுட் ரீதியா ஏதாச்சும் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வெளி இடங்கள்ல அதிகமா சாப்பிடுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல அஷ்டமத்துல ராகு இருக்கும்போது சாப்பிடுற உணர்வே கொடுக்காது. நேரம் கடந்து சாப்பிடுறது, நேரம் கடந்து தூங்குறது இது போல கம்ப்ளைண்ட்லாம் டிஃபால்ட்டா இருக்கும். டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. ஹெல்த்தியான ஃபுட்டை அதிகமா இன்டேக் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்து இந்த மாதத்துல சனி பகவான் 12ஆம் தேதிக்கு மேல வக்ரம். இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த வருத்தம் எல்லாம் பார்த்தோம்னா 12ஆம் தேதிக்கு மேல சரியாயிடும். தந்தையாரோட ஒத்து போகாத மனநிலை இருந்துச்சுன்னா அது 12ஆம் தேதிக்கு மேல சரியாயிடும். அதே மாதிரி தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது 12ஆம் தேதிக்கு மேல சரியாயிடும். எனவே தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த என்டையர் விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். அதே மாதிரி தங்க அணிகலன்கள் ஏதாச்சும் அடகுல இருக்குன்னா அதை மீட் எடுக்கிறதுக்கான நெருக்கடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை மீட் எடுத்துருவீங்க. அதுதான் இதுல இருக்கிற ஒரு பியூட்டியான விஷயம். அதே மாதிரி பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய தட்டுப்பாடுகள், பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாம் 12ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு எல்லாத்தையும் ஸ்மூத் பண்ணி விட்டுரும் இந்த வக்ர சனி. அதே மாதிரி புதிய முயற்சியில இறங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். சனியுடைய வக்ர பார்வை 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதுசா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுல இறங்கிடுவீங்க. இந்த மாதத்துல யோசிச்சுட்டு இருக்கிறதுலாம் சான்ஸே கிடையாது. ஆப்ஷனே கொடுக்க மாட்டீங்க. யோசிக்கிறதுக்குலாம் நேரம் இல்லை. எனக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு களத்துல குதிச்சிடுவீங்க. ஸோ அதை நான் சுபமா தான் பாக்குறேன். இந்த எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும் அந்த புதிய முயற்சியில. குரு சூரியன் நினைவு குரு சிவராஜ் யோகம்னு சொல்லியிருந்தேன். இது நிறைய செலவுகளையும் பொருளாதார ரீதியா ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளையும் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதையை கொடுத்துரும். நீங்க வேலை செய்யற இடம், நீங்க இருக்கக்கூடிய ஏரியா, அதுல எல்லாம் உங்களுடைய மதிப்பு மரியாதை கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சொல்வன்மை அதிகரிக்கும். 4 பேர் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. உங்களுடைய சொல்வன்மை அதிகரிக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா தொழில், உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் குரு சிவராஜ யோகம் ஓரளவுக்கு சுபத்துவமா எடுத்துட்டு வந்துடும். இந்த மாதத்துல ஜீவனஸ்தானத்துல பெருசா இந்த பாவக
கிரகங்களுடைய ஆதிக்கமும் இல்ல. அதுல ஜீவனஸ்தானம் சுத்தமா இருக்கு. செவ்வாய் வந்து கேதுவோடு இருக்கிறதுனால நீங்க தொழில் புரியக்கூடிய இடம், உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடம், அங்க வந்து சக ஊழியர் கூட இந்த பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி மேஜரா அந்த ட்ரபிளும் இல்ல. கொஞ்சம் சுமையான ஒரு மனநிலை கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து கேதுவோட இருக்கிறதுனால கொஞ்சம் சுமையான ஒரு மனநிலை கொடுக்கும். ஹெல்த் கொஞ்சம் அசதியா இருக்கிற மாதிரியான ஃபீல்னஸ் கொடுக்கும். ஆனா அது மேஜரா ட்ரபிள் கொடுக்காது. உங்களுடைய அங்கீகாரம், உங்களுடைய மதிப்பு மரியாதை அதெல்லாம் உயர்றதுக்கு ஒரு ஏதுவான ஒரு மாதமா தான் இருக்கும். இந்த மாதத்துல சேஞ்சஸ்க்குலாம் பெரிய அளவுல அட்வைசபிள் இல்ல. உங்களுடைய உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணணும், உங்களுடைய தொழிலை சேஞ்ச் பண்ணணும்னா அதெல்லாம் இந்த மாதத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல 28ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவசரப்பட்டு பெரிய அளவிலான இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணி மாட்டிக்க வேண்டாம். சோ அதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மற்றபடி மேஜரா இந்த ட்ரபிள் இல்ல. ஓவராலா அந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல மாற்றங்கள்லாம் உண்டு. ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. ஹெல்த், உங்களுடைய விரைய செலவு சம்பந்தமான விஷயம் இதுல மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டா போதும். மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு சுபத்துவமாவே இருக்கு. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த பொது பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரக அமைப்புகள், உங்களுடைய தசா புக்தி அந்தரம் இதை பொறுத்து நிச்சயமாக மாறுபடும். உங்களுக்கு ஒரு சுப தசை நடந்துட்டு இருக்கு, ஒரு யோகமான தசை நடக்குது அப்படின்னா இந்த கோச்சாரத்தால உங்களுக்கு பெருசா எந்த ஒரு இம்பாக்டும் ஏற்படாது, எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. அதை சப்ஜெக்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. எனவே உங்களுடைய தசா புக்தி அந்தரத்தை பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அக்யூரசியான ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளுக்கும் வர வேண்டாம். உங்களுக்கு நல்ல தசை நடக்குதா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க. நல்ல தசை நடந்துச்சுன்னா கோச்சாரத்தால ஏற்படக்கூடிய நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் மேஜரா உங்களை பாதிக்காது. தைரியமா இந்த விஷயத்திலயும் நீங்க இறங்கலாம். அதுவே உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும். சோ இதை தான் நீங்க சப்ஜெக்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். தசா புக்தியை பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு, ஒரு புரிதல் கிடைக்கும். அதே மாதிரி நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி ராசி, லக்னம், நட்சத்திரம் இதுக்கான பொது பலன்களை ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும்போது அதை செக் பண்ணி பாருங்க. உங்களை பற்றிய, உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் அந்த பதிவுகளை பார்க்கும்போது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி இதெல்லாம் ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு. ஸோ டைம் இருக்கும்போது அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.